Hi viewers, வணக்கம் and welcome to Meenu's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சம்பா கோதுமை ரவையை வச்சு பிசிபெலாபாத் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சம்பா கோதுமை ரவையில ரைஸை கம்பேர் பண்ணும்போது நிறைய ஃபைபர் இருக்கு. அதனால அது வயிற்றுக்கு ஃபீலிங்கா இருக்கும், டைஜஷன் ஈஸியா இருக்கும், ஹை கொலஸ்ட்ராலை லோவர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் பிளட் சுகர் லெவல் அண்ட் வெயிட்டை வந்து ஒரு ஹெல்த்தி பிளேஸ்ல வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிசிபெலாபாத்ல மெயினா அதோட மசாலா தான். இதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு, பட் நான் எப்படி பண்ணுவேனோ அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே நிறைய டிப்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சம்பா கோதுமை ரவை பிசிபெலாபாத் எப்படி பண்றது அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். முதல்ல லெமன் சைஸ்க்கு புளியை ஊற போட்டுக்கோங்க. பிசிபெலாபாத் பவுடருக்கு 1/2 கப் காஞ்ச மிளகா, 1/2 கப் தனியா, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, சின்னதாக பட்டை. இது எல்லாத்தையுமா தனித்தனியாக கோல்டன் ப்ரௌனாக வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் 1/2 கப் சம்பா கோதுமை போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட 1/2 கப் துவரம்பருப்பு போட்டு 5 கப் தண்ணி விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு வெடித்ததும் வெந்தயம் போட்டு வெங்காயம், மஞ்சப்பொடி, பெருங்காயம் எல்லாத்தையுமா போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் கேரட், பூசணிக்காய், பொட்டேட்டோஸ், க்ரீன் பீஸ், முருங்கைக்காய் எல்லாமா போட்டு காய்கறிகளை வதக்கிக்கோங்க. ஒன்ஸ் காய் வதங்கினதும் அதில் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணி 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததும் அதில் ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற சம்பா கோதுமை பருப்பையும் ஆட் பண்ணி மேலே தேவையான அளவுக்கு பிசிபெலாபாத் பவுடர், உப்பு, 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்துடுங்க. கொஞ்சமாக வாணலியில் நெய் விட்டு அதில் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு முந்திரி பருப்பு, கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி சேர்த்து கார்னிஷ் பண்ணிவிடுங்க. சுவையான சம்பா கோதுமை பிசிபெலாபாத் ரெடி. ஸோ நீங்கள் பண்ணும்போது இதில் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எதை வேணால் யூஸ் பண்ணலாம். அண்ட் சப்போஸ் சம்பா கோதுமை பிடிக்கலன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக அப்படியே ரைஸ் வச்சு சேம் பிசிபெலாபாத் பண்ணலாம். இப்போ அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டிப் நம்பர் 1, கர்நாடகா ஸ்டைலில் அவங்க வந்து கொப்பரை தேங்காவும் வெல்லமும் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சப்போஸ் அந்த டேஸ்ட் பிடிச்சதுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணுங்க. டிப் நம்பர் 2, இங்க யூஎஸ்ல நிறைய சைசஸ்ல நம்மளுக்கு சம்பா கோதுமை ரவை கிடைக்கும். ஸோ நீங்க என்ன ரவை யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தண்ணி லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3, புளியை கொஞ்சம் தூக்கலாவே பண்ணுங்க. ஏன்னா கடைசியில அந்த மசாலா பவுடர் போடும்போது உங்களுக்கு இந்த புளி, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டா பேலன்ஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்க, எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.